நம்ம உடம்புல இந்த ஒரு விட்டமின் மட்டும் இல்ல அப்படின்னா நம்ம உடம்புல காயமே ஏற்பட்டுறக்கூடாது. ஏன்னா காயம் ஏற்பட்டுருச்சுன்னா அதிகப்படியான ரத்தப்போக்கு ஏற்படுறது நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த விட்டமின் தான் விட்டமின் கே. இந்த விட்டமின் கே உடைய வேலை என்னன்னா, நம்ம உடம்புல ரத்தப்போக்கு இருந்துச்சுன்னா அந்த ரத்தப்போக்கை உடனடியாக உறைய வைக்கக்கூடிய தன்மை இந்த விட்டமின் கேக்கு இருக்கு. இந்த விட்டமின் கே வந்து எந்த உணவுல அதிகமா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பச்சை காய்கறிகள், சோயா பீன்ஸ், நிறைய நட்ஸ்ல எல்லாம் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பழங்கள்ல நிறைய இருக்கு. இந்த விட்டமின் கே குறைபாட்டால என்ன மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து இந்த விட்டமின் கே குறைபாட்டால வருது. இந்த சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் வந்துருச்சு அப்படின்னா நுரையீரல்ல பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இது. நமக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த சளியை கெட்டியாக்கக்கூடிய தன்மை தான் இந்த சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்றோம். இது கணையத்தையும் பாதிக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஜீரண மண்டலத்தையும் இது பாதிக்கக்கூடியது. இந்த விட்டமின் கே வந்து கொழுப்பில் கரையக்கூடிய ஒரு விட்டமின். அதனால அது வந்து நம்மளுடைய கல்லீரல் மற்றும் கணையம், ரத்த குழாயில கூட நம்மளுடைய கால்சியம் டெபாசிட் ஆகிறத இது தடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ஸோ அதனால நம்ம உடம்புல விட்டமின் கே குறையாம நம்ம பார்த்துக்கணும்.